மசாலா எல்லாம் முறங்கி சுடுது வேற லெவலில் இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு அந்த மசாலா. டேஸ்ட் பண்ணி என்ன மாதிரின்னு சொல்றேன் அதே லைவா. லைட்னிங் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பாருங்க நல்லா இருக்கும். பின்னாலாம் கிரில் இருக்கு. இந்த ரோட்டை பார்த்துக்கொண்டு அப்படியே இருந்து சாப்பிடலாம். இங்க அண்ணா ஒரு ஆள் கிரில் சிக்கன் எல்லாம் பிரட்டி பிரட்டி போட்டு செய்து கொண்டு இருக்கிறார். சுத்தன்னு சுத்தி போட்டு தனிப்பட்ட ரகசியம் அது. யா இவட மருதானே என்ன? மருதானே யா. இது தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் அப்படியே எரிஞ்சிடும். கொஞ்சம் நல்லதுன்னு சொல்றவே. ரொட்டியும் போட்டு வாட்டிட்டா தருவீங்க. சூடு தான் நல்லா ரெண்டு. வட்டி போட்டு பிளேட்லயே தான் இதுலயே டேஸ்ட் பண்ற மாதிரி. யா பட் சொன்னா உங்களுக்கு எனக்கு இப்படி சாப்பிட்றது விருப்பம். இப்படி திரும்பி சாப்பிடணும். உண்மையா நான் இந்த இடத்த ஃபேமிலியை மிஸ் பண்றேன். வணக்கம் மக்களே. எங்க நிருபம் நிக்கிறீங்கள்? ஒரு பிஸியான இடத்த நிக்கிறீங்கள் போலேன்னு யோசிப்பீங்க. நான் இன்றைக்கு ஒரு அலுவலாக கொழும்பு வந்தேன். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ நான் நிற்கிற இடம் கொழும்பு நகரத்தின் பஞ்சிகாவத்த ரோட். பஞ்சிகாவத்த ரோட் என்னத்துக்கு ஃபேமஸ்ண்டா இந்த வாகன உதிரிப்பாகங்கள் அப்படியான விஷயங்களுக்கு ஃபேமஸ். இங்கே தான் அந்த வாகனத்தின் பார்ட்ஸுகள் வந்து வேண்டுவிடும். என்ன ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ்? பஞ்சிகாவத்தையில் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ஃபேமஸ். இரவு நேரத்தில் மின்குமல்கள் ஒளிர வீதியோர கடைகளில் வந்து உணவுகளை வேண்டி சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ விருப்பம். இங்கே உள்ள வீதியோர கடைகளை சும்மா ஒரு சின்ன ஷார்ட் விலாக் மாதிரி உங்களுக்கு காட்ட போகிறேன். பஞ்சிகாவத்தேன்ற ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படி இருக்குமெண்டு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க, நிறுவனம் ஸ்ட்ரீட் ஃபுட் ஹெல்த்தியான்னு சொல்லி. இப்போ நடுக சாப்பிட்றது இல்லை தானே, இருந்துட்டு எப்பயாவது சாப்பிட போகிறோம். இந்த உலகத்தின் ஒவ்வொரு அருமையான தருணங்களையும் ரசிக்கிறவர்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டும் பிடிக்கும். ஆயில் கொஞ்சம் கூடத்தான், ஆனால் அதுகளை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ஒருக்கா பஞ்சிகாவத்தேன்ற இரவு நேரத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இந்த சைட்டால நடந்து போக ஒரு பெம்பலா தான் இருக்கும். வாகனங்களையும் பார்த்து கொண்டு இந்த பஞ்சிகாவத்த ரோட்டில் இரவு போக ஒரு கிக்கா தான் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் வரட்டும், ஒன்றா காட்டுறது உங்களுக்கு. இந்த வீதியால் வந்தாங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ரவுண்ட் அபவுட் ஒரு ஆள் சிலை இருக்குது. ஃபீட் ஹவுமன் சதுக்கமோ. அதால் நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த வளத்தால் போக போகிறேன். எனக்கு பின்பக்கத்தால் போனால் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் இருக்குது. வாங்க பார்ப்போம். பாருங்க, தூரத்தில் ஒரு லைட் எல்லாம் போட்டு ஒரு நல்ல ஒரு கடை ஒன்று கிடக்குது. எனக்கு தெரிஞ்சங்க கிரில்லுகள் அதில் போடுவாங்க போலடாக்கு. பார்க்க அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான் தெரியுது. கிட்ட போய் பார்ப்போம் எதுக்கு. இப்போ அந்த லைட் தெரிகிற கடைக்கு கிட்டத்தான் நான் வாரேன். காரணம் அங்கே கிரில் போடினோம். எனக்கு கிரில் விருப்பம். பாபிக்கு ஒன்று ட்ரை பண்ணுவோம். காஃப் குவார்ட்டர் ஃபுல் எல்லாம் இருக்குது. இந்த லைட்னிங் டேபிள் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பாருங்க நல்லா இருக்கும். பின்னாலாம் கிரில் இருக்கு. இந்த ரோட்டை பார்த்துக்கொண்டு அப்படியே இருந்து சாப்பிடலாம். நல்ல லைட்னிங் சூப்பராக இருக்கு இந்த இடமே. இங்க அண்ணா ஒரு ஆள் கிரில் சிக்கன் எல்லாம் பிரட்டி பிரட்டி போட்டு செய்து கொண்டு இருக்கிறார். கேட்போம், எவ்வளோ ஃபுல் சிக்கன் எவ்வளோ, காஃப் எவ்வளவு? ஃபுல் வந்து 1900 வரும், ஹாஃப் வந்து 1000 வரும். ஃபுல் வந்து 1900. 1900 பார்க்க ஆசையாக தான் இருக்கு. என்னென்ன போட்டு போ இதாண்டுவீங்க? மசாலா கொஞ்சம் மிருகி அதெல்லாம் போட்டுதான் இருக்கும். இது சீக்ரெட்டா? சீக்ரெட் அது. அது உங்களோட டேஸ்ட். ஓகே, தனிப்பட்ட ரகசியம் அது. யா இவட மருதானே என்ன? மருதானே. யா என்ன காஃப் சிக்கன் ஓட்டு சொல்லுங்க. காஃப் சிக்கன் சாப்பிடவா? ரைட், சாப்பிடா. அண்ணா கிரில் போடுறதை உங்களுக்கு காட்டுறேன். ஆயில் தான், ஆனால் எங்கட பழைய முறை தான் என்ன இறைச்சியை சுட்டு சாப்பிடுறது. இந்த லொகேஷனை பாருங்க எப்படி இருக்குண்டு. ரோட்டை அப்படியே ஒரு சுழட்டு சுழட்டுறேன். இந்த இரவு நேரத்துல இந்த லைட்னிங் பாருங்க, கப்பிள்ஸா வந்து இருந்து இதுல சாப்பிடணும். இந்த கடையின் அழகா பாருங்க, லைட்னிங் எல்லாம் போட்டு இங்கால சிக்கன் வந்து சும்மா குவிச்சு விட்டுக்கிறாங்க.
ஒரு விருப்பம் தான். நிறைய ஆபீசரா இல்லாம ஒரு மனுஷனாகவும் இடக்கிற மாற வேணும். இந்த உலகத்தின் அழகான தருணங்களை ரசிக்க வேணும். அதான் உங்களுக்கும் காட்டுறேன். இது தூளா? தூள் தூள் மசாலா மசாலா மசாலா. எல்லாருக்கும் சாப்பிடணும்னு வாய் ஊரும். வந்தீங்களா பஞ்சுகாவத்த ரோட்டால அப்படியே மருதான பக்கம் திரும்புற இந்த கடை டபுள்ஏ ஹோட்டல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிட்டி பக்கத்துல, சிட்டிக்கு பக்கத்து மருதான சிட்டிக்கு பக்கத்தையாம் இந்த அண்ணா நிப்பார், வந்தா ட்ரை பண்ணுங்க. இது தேவையில்லாத கொழுப்பு எல்லாம் அப்படியே எரிஞ்சிடும். கொஞ்சம் நல்லதுன்னு சொல்றவே பாருங்க. கொழும்புண்ட வாய்ப்பு உங்களுக்கு பாக்குற ஆக்களுக்கு கிரியேட் ஆகும். நானா ஃபுல் சிக்கன் எடுத்தா என்னென்ன தருவீங்க? ஃபுல் சிக்கன் ஒன்று கூட வந்துட்டு நான் ரொட்டி வரும், சோஸ் மைனஸ் சலட் எல்லாம் பிபிங்கா தேசிகா எல்லாம் வரும். காஃபுக்கு என்ன தருவீங்க? ஆப்பு வேணா சப்பாத்தி வரும், மற்ற ஐட்டங்கள் தான். மைனஸும் தருவீங்களா? ஓ மைனஸ் வரும். எனக்கு காஃப் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரியா. சும்மா சிக்கன் எல்லாம் கிட்ட வந்து குழுங்குது. டேஸ்ட் பண்ணி என்ன மாதிரின்னு சொல்றேன். அதே லைவா அண்ணா குச்சி ஒன்று வச்சு தட்டுறார். நெருப்பு தணல்களை பாருங்க. இது வாங்குறதா நீங்கள் இந்த கறி மாதிரி போட்டு எரிக்கிறது? வாங்குறது வெளியே வாங்குறது. கிலோ படி வருமா? ரொட்டியும் போட்டு வாட்டிட்டா தருவீங்க? ஓ சூடு தான் நல்லா ரெண்டு. அந்த ஃப்ளேவருக்கு எடுக்கும் என்ன? இப்போ எங்களோட ஸ்ட்ரீட் ஃபுட் கடையின் உள்பக்கத்தை உங்களுக்கு காட்ட போறேன். எனக்குரிய சிக்கன் வந்து அண்ணா கட் பண்ண போறேன். நல்ல ஒரு வாய்ப்பா தான் இருக்குது. உங்களாலையும் சிக்கன்கள் குவிச்சு கிடக்கு. இது வச்சு தர போறீங்களோ? ரெடி ஆயிட்டு பாருங்க. மைனஸ் இருக்குது. இது என்னது? ஒரு மசாலா மாதிரி தானே இது? அந்த பாபிக்கு சலாட்னு சொல்லுவாங்க. பாபிக்கு சலாட். அது நாங்க வேற பேசிக்கலி வெங்காயம் எல்லாம் போட்டு மைனஸ். எனக்கு காஃப் சிக்கன் வட்டி போட்டு பிளேட்லயே தாங்க இதுலயே டேஸ்ட் பண்ற மாதிரி. வட்டினோடனே பாசம் கிளம்பு. மசாலா என்ன கிளவு எல்லாம் மட்டிச்சேன்னா இதான் செய்கிறேன். பிஹெச்ஐ ஆக்கள் வாரதா பாக்க? வருவாங்க. கிழமைக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒரு வாரம் செக் பண்ணுவாங்க.
இல்லை மூடித்தான் கிடக்குது பொழுத்தினால. என்னோட ரெடியா? உங்களோட சரி. ஓகே, நான் அங்கால போயே வந்து வாங்குறேன். நல்லா இருக்கும். ஓகே அண்ணா, என்னுடைய ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ. வச்சுட்டு இதுல இருந்து தான் டேஸ்ட் பண்ண போறேன். பாருங்க, அண்ணா இங்கால ரெடி பண்றார். டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்றேன். இப்போ நான் மருதானையில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு வந்து நான் இந்த பராட்டா எல்லாம் தந்துருக்குது. மயனைஸ் ஒரு கட்டொன்று கட்ட போகிறேன். முதல் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த ரியல் ஃபீல் எப்படி இருக்குன்னு கிட்ட காட்டுங்க. ஒன்று மசாலா எல்லாம் முறங்கி சுடுது. வேறு லெவலில் இருக்குது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது. அந்த மசாலா மசாலா என்ன போடுறோன்னு சொல்ல மாட்டீங்களா? ரகசியமா அது சொல்ல மாட்டாராம். அது அது இப்படி புளிஞ்சு விட்டுட்டு ஒன்று அடுத்து மைனஸில் தொட்டு சூப்பராக தான் இருக்கு. அப்படியே இந்த லொக்கேஷனை சுற்றி காட்டி விடுங்க. இந்த கம்பவை காட்டுங்க. இந்த நான் ரொட்டிக்கு இந்த ரெண்டையும் நடுவில் வச்சு சுத்தி போட்டு கட்ட மாதிரி ஒரு சிக்கன் சாப்பிடலாம். காஃபில ஒரு சிக்கன் சாப்பிடலாம். உண்மையில நல்லா இருக்கு. நானே என்ன வீடியோ எடுத்துக்கொண்டு சாப்பிட அப்படி நல்லா தான் இருக்கு. சொன்னதான் உங்களுக்கு எனக்கு இப்படி சாப்பிட்றது விருப்பம். இப்படி திரும்பி சாப்பிடணும். உண்மையாக நான் இந்த இடத்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன். சிவானி பார்த்துட்டு கடுப்பா போகுது. செமையா இருக்கு. வந்து ட்ரை பண்ணுங்க. முன்னால் அங்கே அந்த ஆள் கொளுத்தி கொண்டு நிற்குது. அந்த வாசத்துக்கு இருந்து சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கு. அஞ்சிகாவத்த ரோட்டில் மருதானையில் நல்ல ஒரு கிரில் சிக்கன் கடை ஒன்று காட்டி இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி வாய் உரிங்களா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நடுக விழிப்புணர்வு, உரையாற்றல், கோபம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்ற ஒரு பிளாக் கொண்டு கட்டாயம் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மற்ற வைக்கும் பகிர்ந்து விடுங்க. நீங்களும் அந்த இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கடையை நான் டெய்லி என்று சொல்ல மாட்டேன். நல்லா இருந்துட்டு பெண் சாப்பிட இந்த உலகத்தில் ஒரு விஷயத்தை ரசிக்கணும் இல்லையா? நல்ல ஒரு ஃபுட் கட்டாயம் வாங்க, ட்ரை பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றி மக்களே. பாய்.